உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தசமபாகம் கொடுக்க சொன்னாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தசமபாகம் கொடுக்க சொன்னார். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்துல நாம் அந்த 10ல் ஒரு பாகத்தை நாம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். உடனே நாம் அதை குற்றமாய் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சாகுற வரைக்கும் அந்த ஒரு சட்டத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு மதவாத கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் இருக்கிறீங்க என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து இருந்த அன்னைக்கு நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு போய் நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவே இப்ப எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நான் விருத்த சேதனை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படி கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தசம பாகம் கொடுக்க சொன்னாரே, ஆனால் நீங்கள் எப்படி தசம பாகம் இல்லை என்று போதிக்கிறீர்கள்? இப்படியும் சிலர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதற்காக நான் இதை எடுத்து இன்றைக்கு பேச போகிறேன் என்று சொன்னால், இதன் மூலமாக ஒரு வசனத்தை எப்படி நாம வியாக்கியானம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலமாய் கற்றுக்கொள்ள முடியும். சரி, எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இப்படி பேசி இருக்கிறார்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இந்த வசனத்துல வந்து அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து ரொம்ப பேலன்ஸ்டா பேசுறாரு. நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற தசமபாகத்தையும் நீங்க கடைபிடிக்கணும், நீதி இரக்கத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விட்டு விடாது இருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவே தசமபாகத்தை குறித்து பேசி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அதை இல்லைன்னு சொல்றீங்க என்று கேட்பதுண்டு. முதலில் ஒரு விஷயத்தை நாம தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். தசமபாகம் அது ஏன் எப்படி என்பதை குறித்து நிறைய செய்திகள் என்னுடைய முகநூலிலும் யூடியூபுடைய செய்திகளிலும் இருக்கின்றன. நாம முழு உற்சாகமாய் ஆவியானவருடைய ஏவுதலின்படி காணிக்கை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை நான் அதிகமாய் ஊக்குவிக்கிறேன். ஒரு சட்டத்தின்படி வெறும் 10ல் ஒரு பங்கை மாத்திரம் நான் கொடுத்துட்டு மீதி எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பிரமாணத்துவ வாழ்க்கை அல்ல. என்னுடையவைகள் எல்லாம் தேவனுடையவைகள். என்னுடைய 100% சம்பாத்தியமும் நானும் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியம். இனி நான் அல்ல, கிறிஸ்து தான் என்னில் பிழைத்திருக்கிறார். அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த ஆவியின் ஏவுதலின்படி நான் என்னுடைய சம்பாத்தியத்தை அவருடைய சித்தத்தின்படி நான் முழு உற்சாகத்தோடு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன், முழு மனதோடு. ஒரு சட்ட ரீதியா செய்யல. ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்துல நாம் அந்த 10ல் ஒரு பாகத்தை நாம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். உடனே நாம் அதை குற்றமாய் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சாகுற வரைக்கும் அந்த ஒரு சட்டத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு மதவாத கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் இருக்கிறீங்க என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நீங்க நன்றாக ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. சரி, நாம இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தசமபாகம் கொடுக்க சொன்னாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தசமபாகம் கொடுக்க சொன்னார். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதை இப்பொழுது இருக்கிற சபையின் உடன்படிக்கையினுடைய புதிய உடன்படிக்கையின் காலத்திற்கு நாம கொண்டு வந்து வியாக்கியானம் செய்யலாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஒரு வசனத்தை எப்படி வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாய் கற்றுக்கொள்ளலாம். எப்படி? இப்ப இயேசு கிறிஸ்து தசமபாகத்தை மட்டும் செலுத்த சொல்லல, அவர் வேறு சிலவற்றையும் செய்ய சொல்லி இருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். சுத்தமான ஒரு மனிதனை மோசே கட்டளையிட்ட பிரகாரம் நீ போய் அன்னைக்கு இருந்த ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து பலி செலுத்து. ஏன்னா அன்னைக்கு லேவியராகமத்துல ஒருவர் வியாதிப்பட்டு இருந்தால் அவர் பாளையத்துக்கு வெளியே விளக்கப்பட்டு இருப்பார். திரும்ப சுத்தமான உடனே அவர் உள்ள வந்து ஆசாரியனுக்கு தன்னை காண்பித்து நான் சுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய தகுதிக்கு ஏற்ப புறாவோ ஆடோ மாடோ அவன் பலி செலுத்தி அப்புறம்தான் அங்க இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக அவன் சேர்த்து கொள்ளப்படுவான். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார்.
நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ பலி செலுத்துன்னு சொன்னாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவே பலி செலுத்த சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஒருவேளை நான் சுத்தமாயிட்டேன்னு வைங்க, இப்ப எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், சுகமாயிருச்சு, இப்ப நான் போய் பலி செலுத்தலாமா? ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. உங்களுக்கே தெரியும் விட என்னன்னு. இல்ல பிரதர், செலுத்த முடியாது. ஏன் செலுத்த முடியாது? இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பலி செலுத்த கூடாதுன்னு சொன்னாரா? இல்லையே. எந்த சுவிசேஷ புஸ்தகத்திலையும் போய் பாருங்க, இனி பலிகள் கிடையாதுன்னு எங்கேயாவது அவர் சொல்லி இருக்கிறாரா? ஒரு இடத்துல கூட சொல்லல. அப்படியானால் இன்னைக்கு நாம பலி செலுத்தாமல் இருப்பது எதற்காக என்று கேட்டால், அவருடைய அப்போஸ்தலர்கள் நிருபங்களில நமக்கு தெளிவா எழுதி கொடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பலி எப்பொழுது முடிந்ததோ அப்போதே நியாயப்பிரமாணத்திலே சுட்டி காண்பிக்கப்பட்ட எல்லா சட்டதிட்ட நியாயப்பிரமாண பலிகள் அத்தோடு கூட நிறைவாகிவிட்டது. இனி நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து இப்பொழுது ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாய் கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறிட்டீங்க. இனி நீங்க போய் ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இனி நமக்கு ஒரு ஆசாரியன் என்று தனிப்பட்ட முறையில அன்றைக்கு யூதனுக்கு இருந்த ஆசாரியன் இல்லை. அதை அடையாளமாக பார்க்கும் வண்ணம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அந்த சம்பவிக்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியன் ஆண்டவர் சொன்னார், என்னைக்குமே நீ உன் வஸ்திரத்தை கிழிக்க கூடாதுன்னு பார்த்தா கிழிச்சிட்டான். தேவாலயத்தினுடைய திரைச்சலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டு அது ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் இனி தைரியமாக கிருபாசன தண்டிக்குள்ளாக தைரியமாய் செல்ல முடியும். இனி அந்த மனிதர்கள் அந்த லேவி கோத்திர ஆசரிப்பு முறை இல்லை. வெறும் இந்த அடையாளங்கள் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவரை சாட்சி கொடுத்துட்டார். இப்படி இருக்க இயேசு கிறிஸ்து தசமபாகம் கொடுக்க சொன்னார்னு சொல்லக்கூடியது உண்மை. ஆனால் அது அவர் வாழ்ந்த அந்த நியாயப்பிரமாண காலத்திற்கு பொருந்தக்கூடியதா இருந்தது. ஒரு உதாரணத்திற்கு, இயேசு கிறிஸ்து இருந்த அன்னைக்கு நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு போய் நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவே, இப்ப எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நான் விருத்த சேதனை செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்படி கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? செய்யின்னு சொல்லுவாரு. விருத்த சேதனை செய்யும் பொழுது பலி செலுத்தணுமா? ஆமா செலுத்தணும், செய்யின்னு சொல்லுவாரு. இல்ல ஆண்டவரே, இப்ப கூடார பண்டிகை இருக்கு, நான் கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாதா? கொண்டாடுன்னு சொல்லுவாரு. பஸ்கா பண்டிகை இருக்கு, நான் ஆட்டை அடித்து அதை அந்த பஸ்கா சொல்லப்பட்ட அந்த நியமங்களை ஆசரிக்கணுமா? ஆசரின்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு சபையின் காலத்துல இவைகள் இல்லை. நீங்க கூடார பண்டிகை ஆசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தசமபாகம் கொடுக்கறதா இருந்தா வெளியில நீங்க போய் கூடாரம் போட்டு அதை பிரகாரம் எல்லாத்தையும் செய்யணுமே. இன்னைக்கு சில ஊழியர்கள் பணத்தை மட்டும், பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட பண பண்டிகைகளையும் பணத்தை மட்டும் சபைக்கு, புதிய உடன்படிக்கையின் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இருந்தார் என்று வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாத்தீங்களா? இப்ப தெரியுதா இயேசு கிறிஸ்து ஏன் தசமபாகம் கொடுக்க சொன்னார்? ஏன் மோசே கட்டளையிட்ட அந்த பலியை செலுத்த சொன்னார்? ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அன்றைக்கு வாழ்ந்த நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்த யூதர்களுக்கு தானும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராக இருக்கிறதுனால தான் தசமபாகம் குறித்து போதிக்கிறதுல சரியாக இருந்தார். ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுல சரியாக செயல்பட்டார். விருத்த சேதனம் அவரும் செய்தார், மற்றவர்கள் செய்திருந்தாலும் ஊக்குவித்திருப்பார். ஏன்னா அந்த காலகட்டத்துல. ஆனா எப்பொழுது அவர் மரித்து பரமேறி போனாரோ அதுக்கப்புறம் ஒரு புதிய உடன்படிக்கையின் காலம் ஆரம்பிக்கிறது. அதை குறித்து வேதவசனமே சாட்சி கொடுக்கிறது. சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இன்னும் அநேக காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டி இருக்குது, ஆனா அதை நீங்க இப்ப தாங்க மாட்டீங்கன்னு சொன்னார். அன்றைக்கு இருந்த தன்னுடைய சீசர்கள்கிட்ட போய் இனிமேல் பலி செலுத்த தேவையில்லை, விருத்த சேதனம் பண்ண தேவையில்லை, இப்படி எல்லாம் சொல்லி இருந்தா அவங்க அப்படியே தலையை சொரிஞ்சிருப்பாங்க. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல சிலுவையில மரிக்க போகிற வரைக்கும் அவர் எந்த ஒரு இடத்திலும் பலி இல்லை என்பதை குறித்தோ, இனி நீங்க விருத்த சேதனம் செய்ய வேண்டுவது இல்லை என்பதை குறித்தோ அவர் பேசவே இல்லை.
ஆனால் அவர் பரமேறி போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தினுடைய அர்த்தத்தையும் அதனால் விளைந்த சம்பவங்களையும் அவர் ரொம்ப அழகாய் விளக்குகிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தான் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. பாருங்க 16ஆம் அதிகாரம் யோவான் 16:12. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். உண்மையிலே கிறிஸ்துவினுடைய வார்த்தையை தான் எடுத்து சொன்னார் பரிசுத்த ஆவியானவர். ஆனா கிறிஸ்து இருக்கும்போது அதை சீசர்களுக்கு சொல்லல. ஏன்னா அதை அவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரமேறி போகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை குறித்து பேசவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்பினாரோ அதை அவரிடத்திலிருந்தே எடுத்து சீசர்களுக்கு உபதேசித்தார். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் வரும்பொழுது உங்களை நடத்துவார். அந்த சகல சத்தியம் என்ன? இந்த பிரமாணத்துவ முறைமையிலிருந்து நாம் எப்படி விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், இப்படி எல்லாமே. ஆக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக இந்த சபையின் காலத்திற்கு பொருந்தவே பொருந்தாது. இல்லன்னு ஒருத்தர் சாதிச்சாருன்னு சொன்னா அதே இயேசு கிறிஸ்து ஆசாரியனுக்கு பலி செலுத்த சொன்னாரே அதையும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், போய் பலி செலுத்திக்கிட்டு தான் இருக்கணும். இல்ல அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவது அவருக்குள்ளாக இருக்கிற முரண்பாட்டை காண்பிக்கிறது. சரி, ஆக இந்த வசனத்தை எப்படி வியாக்கியானம் செய்யணும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.